வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறது. 2026 தேர்தலில் அதிமுகவின் முதல் வாக்குறுதி இதுதான். ஆட்டத்தை தொடங்கிய இபிஎஸ், கதிகலங்கிய திமுக. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது, அண்ணா பெயரில் கட்சி நடத்துபவர்களுக்கு கட்சி அடமானம் வைத்துதான் தமிழ்நாட்டையே பிஜேபியிடம் அடமானம் வைத்தவர் கூடாது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்த நிலையில்தான் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளாராம். அது என்னவென்றால், திருப்பத்தூரில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இந்த மென் பெரியார் பயன்படுத்திய மண், அறிஞர் அண்ணா மேம்படுத்தக்கூடிய மண், இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி வீடியோ போடுகிறீர்கள். அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. அண்ணா பெயரில் கட்சி வைத்து கூட்டம் அண்ணா பெயரையே அடமானம் வைத்தார்கள். இன்றைக்கு கட்சி அடமானம் வைத்தார்கள், நாளைக்கு தமிழ்நாட்டையே அடமானம் வைக்க கூடாது எனதான் தமிழ்நாட்டின் தன்மானம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த மண்ணுக்கு சதி வேலைகளை நோக்கத்துடன் புரிந்து தமிழருக்கு எதிரான துரோகிகளையும் ஒரு சிறப்பான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அவர் விமர்சித்துள்ளார். இந்த நிலையில்தான் குடும்ப கொள்கையில் கூடாரம் திமுக என்று அண்ணா இதயம் அண்ணா என்று கண்ணீர் வடித்த கையோடு அவர் கொள்கைகளை குளிதோண்டி புதைத்து விட்டார். அண்ணாவின் கட்சிகளை ஆட்சிகளையும் செய்து குடும்ப கொள்கையின் கூடாரமாக திமுக கருணாநிதி மாற்றிய விளைவாகத்தான் அண்ணாவின் கொள்கையை விழுமியங்கியலை நெஞ்சில் ஏந்திய அவர் இதயக்கணி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளாராம். இதனைத் தொடர்ந்துதான் 2026 தேர்தலின் முக்கிய வாக்குறுதி என்னவென்றால், அதாவது இன்றும் வானத்திற்கும் பூமிக்கும் முழுங்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு 1999 முதல் 2004 காலத்தில் மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் தெரியாதா, யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே, லட்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டினது உரிமைகளை அடகு வைத்ததும் வைக்க துணிவதும் திமுக தான் என்றும், தன்மானமிக்க தமிழ்நாட்டு மக்கள் பல்வேசம கட்சிகள் திமுக 2026 நிச்சயம் இரட்டை அடிப்பார்கள் என்றும், திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி வளம் மாநில உரிமை என அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.